கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது கன்னியில கேது பகவான், தனுசுல 3 கிரகங்கள், அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், சனி பகவான் கும்பத்துலேயும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேனால், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷப ராசி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்லுவா. அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். 25ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, வடலூர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னைக்கு, இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் அணையா வழக்காக, அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். 26ஆம் தேதி வாஸ்து நாள். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் இதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலேனால், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் வருது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா, இந்த வாரம் துவாதசி வேறு வருதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படுறது அதோட விசேஷம். ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகமான நாட்கள் வந்துருச்சு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதியும் குரு பகவான் பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக நடந்தேறும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அவரே பரிவர்த்தனை யோகமும் அடைகிறார். சப்தமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. குரு பகவானால் உங்களுடைய ராசிநாதன் பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக, திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் எந்த ஒரு எதிர்ப்பும் எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும். புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் பெரிய ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதாவது வேலை இவ்வளோ நாளாக வேலைக்கு போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்காம இருக்கும். இப்போ என்ன சம்பளம் எதிர்பார்க்குறாலோ அதற்கு மேலே சம்பளம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் இடத்துலேயே ராசிநாதன் போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கார், புத பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால
வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளுகள்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் வந்தாச்சு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது உங்களுடைய ராசியின் 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது. சந்திராஷ்டம காலம், அதாவது 22ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 8 மணி வரலும் சாயந்தரம் ஒரு 6 மணி வரலும் சந்திராஷ்டம காலம். இந்த காலகட்டத்தில் புதுசாக யாருக்கும் அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்கும் இது சொல்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது 22ஆம் தேதி சாயந்தரம் 6 மணியிலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 2:30 மணி வரலும் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் தொழிலில் பணம் அவ்வளோ சீக்கிரம் வராது. தொழில் அதிகமாக இருக்குமே தவிர, வேலை பளு அதிகமாக இருக்குமே தவிர பணம் வராத காலகட்டமாக இருக்கும் இந்த 2 நாளும். 25ஆம் தேதி கார்த்தால் ஒரு 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலையே இருக்கார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம். இதில் தொழிலில் பெரிய லாபகரமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஹீரோயின்ஸுக்கெல்லாம் புதிய சான்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நிச்சயமாக 2 கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்ற, அதாவது ஆட்சி பெற்ற சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் தனித்துவமாக சந்திர பகவான் பூர்ண சந்திரனாகவும் இருக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கலைத்துறையில் சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த பால் வியாபாரம், துணி வியாபாரம், அது தவிர இந்த கார்மெண்ட்ஸ் வியாபாரம், அது தவிர இந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸு, அந்த நெயில் பாலிஷ் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் விற்கிறது, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சென்ட்டு, பர்ஃப்யூம்ஸ் விற்கிறது, அதை தவிர இந்த பாலிலிருந்து 18 எடுக்கக்கூடிய நெய், அதில் இந்த மாதிரியான விஷயங்கள், நெய், பன்னீர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 27ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி ஒரு 12:30 மணி, அதாவது ராத்திரி 12:30 மணினா 30ஆம் தேதி அர்லி மார்னிங் வந்துடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்தில் சந்திர பகவானோ சூரிய பகவானோ இருந்தால் தோஷமற்ற நிலை உருவாகக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா சதுர்த்த கேந்திரத்தில் போய் சூரிய பகவான் அமர்றதன் மூலியமாக, தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயமாகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.